எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ராணியக்கா கவனிச்சியலா? நம்ம எல்லாம் புது மருமோன்னு புது மருமோளை பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு புது மாமியாருக்கு வந்திருக்க வாழ்வை பத்தியலா? நீ இப்ப பொதுவா சொன்ன மாதிரி யார சின்ன பொண்ணு சொல்லியா? ஏக்கா ராணியக்கா, நீங்க என்ன புது மாமியாரா? நீங்க என்ன பழைய மாமியாரு? நான் பழைய மாமியார் தாம்மா. இனியிட நீ மாமியாரா ஆவாமல போறா? ஆவா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பல வருஷம் இருக்குக்கா. இப்பவே அவசரப்படாதீங்க. லட்சோ ஒரே ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. போன அப்புறம் நானே வெந்துட்டு இருக்கேன். நீ வேற ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா வெந்துட்டா இருக்குதியா? ஏன்க்கா? என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு, டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையா எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் லட்சுமி, அரவிந்துகிட்ட அஜிதா கிட்ட அப்படி தெருன்னு நிக்கவக்கா. என்ன பண்ணனே தெரியல. அந்த பிள்ளை மாமான்னு கூப்பிட்டா கூட காசி அக்கத்த மாதிரி போறான்க்கா. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கு, அதுக்கப்புறம் மாறிடுவாரு லட்சுமி. இவன் எல்லாம் மாறக்கூடிய ஆளே கிடையாதுக்கா. அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சக்காரன். நீங்க ஃபீல் பண்ணாதுங்க, கல் நெஞ்ச கரைய வச்சிடலாம். என்ன வசந்தி, என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாக்கா, அவர் இப்ப அந்த கோவத்துல தானே இருக்காரு. இனி நம்ம ஒரு ரிசப்ஷனை கொஞ்சம் கிராண்டா எடுத்தோம்னு வச்சுடுங்க, எல்லா கோவமும் போயிடும். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதாக்கா? கல்யாணத்துல அவர்கிட்ட சேர்க்கல, அவர்கிட்ட சொல்லல, அந்த கோவம் தான் அவரோட வெளிப்பாடு இப்படி இருக்கு. அதே இது ஒரு ரிசப்ஷன் நல்லா கிராண்டா வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பட்டெல்லாம் எடுத்து வந்துட்டு சாப்பாடுலாம் பிரியாணிலாம் போட்டா வரவி எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு, அரவிந்த் வீட்டில் பரவாயில்லையே சாப்பாடெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்களே இப்படி பாராட்டுவாவில்லக்கா. அப்போ அவருக்கு மனசும் கொஞ்சம் குளிரங்க. எல்லாரும் நம்மளை பாராட்டியாவனே அப்போ இதெல்லாம் மறந்துடுவாருக்கா. இப்போ உனக்கு என்ன, நான் ஒரு காஞ்சிபுரம் பட்டை எடுத்து வந்து நீ நல்லா மினிக்கிட்டு நிக்கணும்னு ஆசையாட்டா இருக்கு. நான் உங்க நல்லதுக்கு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க? யாரு நீங்க? நீங்க நல்லதுக்கு சொல்றியா? வாயை மூடிட்டு போயிருங்க. எதாவது சொல்லிக்கிட்டு இருந்துட்டு என்னண்ணா எல்லாரும் என்கிட்ட கோவப்படுதிய? வசந்தி, பிரச்சனையை தீர்க்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு மறுபடி பிரச்சனை வர்றதுக்குள்ள ஐடியாவை கொடுக்காத. ஐடியா சொல்லலாம் ஐடியா. அவளுக்கு காரியத்தை பார்த்துட்டு இருக்கியா? லட்சுமி அக்கா, அவரை அப்படியே விடுங்க. அவர் தானே சரியாவே இந்த 2 பிள்ளைகளையும் நல்லா ஏத்து பேசிப்பாரு. இவா சொல்லியதான் நம்ம கொஞ்சம் மாடுலேஷனா மாத்தி சொன்னோம். அவ சொன்னா அமைதியா இருக்காளுவ, நம்ம சொன்னா ஆடிட்டு வராளுவ. பாத்தியலாக்கா, கூட நம்ம கூட சுத்திட்டு இருக்கவளுக்கே நம்ம நிலைமை என்னன்னே தெரியல. அவன் என்னத்த சொல்லியா பாருங்க. இதுல வேற அடுத்த வீட்டு பிரச்சனையில குளிர்காயலான்னு சொல்லிட்டு மத்தவள எல்லாம் வந்து என்கிட்ட கதையை கறக்கலான்னு வர அளவு பார்த்துடுங்க. எவ்வளவு அரை குறையா கதையை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்ட வந்தா சரியா கொடுத்து விடு லட்சுமி. வார பிரச்சனையை 2வது பார்த்துக்கலாம். எனக்கெல்லாம் இப்ப புஷ்பா கீதால பார்த்தா வார கோவம் சொல்ல முடியாத அளவு கோவம் வருது. சரி நீ கோவப்படாத, விட்டு பிரச்சனை எல்லாம் தானா சரியாகும், பாப்போம். நம்ம வாத்துறந்தா மட்டும்தான் எல்லாரோட நமக்கு எதிராக வரல. சின்ன பொண்ணு கூட வேற பாரு இடுவ. நான் சொன்னது ஏதாவது தப்புண்டா? ஒரு ரிசப்ஷனை எடுன்னு சொன்னதுக்கு எல்லாரோட ஏன்ட்டு ஆடிட்டு வர்றது பாரு. நான் வா திறக்காம பேசக்கூடாதுன்னு வாயை மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம இருங்க. என்னடா நீ என்கிட்ட சண்டை வர்ற? பின்ன ஒருத்தங்க ஒரு கஷ்டத்தை சொல்லும் போது கேட்கணும். கேட்க இஷ்டம் இல்லைன்னா அமைதியாவது இருக்கணும். ஐடியா கொடுக்கறங்கிற பேர்ல உங்களுக்கு எப்பவும் பிரியாணி அண்டாய்க்குள்ள போய் விழணும், அப்படிதானே? என்ன இழுவ கூட நமக்கு எதிராக நிக்குது. நம்ம பேசுன தப்போ? பொறாமப்பட்டு சொல்ல நம்ம நல்ல பாயிண்ட சொல்லிட்டோம் இல்லையா, அதான் அப்படியே நிக்காடுவேன். கொஞ்ச நேரம் கூட ராணிய கலையத்துல இருந்துட்டு வந்திருக்கலாம். இந்த தொல்லை இங்க இருக்குன்னு வந்திருக்கவே மாட்டேனே. பேசாம நிப்போம். வாய கொடுத்தாலே பிரச்சனை தான் வரும். வீட்டோளவுக்குள்ள நம்ம கூட இருக்கிறதுல நமக்கு எதிரா நிக்குது. யார நம்பி என்னத்த சொல்ல? லட்சுமி, என்ன சொன்னாலும் ஒன்னும் சொல்லாம அமைதியாவே நில்லு. ஒரு கப்பு தண்ணி கூட வாங்கி குடிச்ச பயமா இருக்கு. என்ன ஓய் போட்டு உடைச்சிட்டு? ஒரு கப்பு தண்ணி என்கிட்ட கேட்டா நான் எடுத்து தர மாட்டேனா? உமா பாட்டு வந்து கப்ப போட்டு உடைச்சாச்சா? வாய மூடிட்டி. உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. பேசாம இருந்துக்க. சீக்கிரமா வீட்டை விட்டு காலி பண்ணி வேலையை பார்க்க சொல்லு. இங்க எவனும் இருக்கக்கூடாது, எவ்வளவு இருக்கக்கூடாது. உனக்கு தலையிலே ஓய்டிக்காவ? சும்மா வந்த நாள்ல இருந்து ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிற போய். புள்ள பூச்சி மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப எனக்கு எதிரா பேசுது. வாய மூடிக்கிட்டு போயிரு. இந்த வீட்டுல யாருக்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஆசையும் கிடையாது. என்கிட்ட யாரும் பேச வரவும் செய்யக்கூடாது. ஏன் தங்கச்சி இருந்து மறுபடி நல்லா சொல்லி விட்டாலும் வாட்டி எங்க வந்துட்டா இருக்கு மனசன். திருந்தோன்னு பார்த்தா இவன் எங்க திருந்த போறான்? நல்ல வியாதனப்பா இங்க வந்தாலே. என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு லட்சுமிக்கு வீட்டுல? ஏதாவது கேள்விப்பட்டியெல்லாம்? என்ன கேள்விப்படியதுல என்னத்தக்கா இருக்கு?
அந்த அஜிதா வந்ததுல இருந்தே லட்சுமி அக்காளுக்கு மாப்பிள்ள ஒரே சண்டை தானே. சண்டை வாய் சண்டையா இருந்தா பரவாயில்ல, வர வர கை சண்டையாலே ஆயிட்டு படக்கு படக்குன்னு அடிச்சாரு போட்டு. யாரையோ அதாவது கவனிச்சிடாமா? சத்தம் கேட்ட வச்சு பார்க்கும்போது லட்சுமி அக்கால மாப்பிள்ள லட்சுமி அக்கால அடிச்சிருக்கா இருக்கா. அதை அடிச்ச உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்துட்டு. ஆமா ஆமா, ஏன் அம்மையா அடிச்சியான்னு சொல்லிக்கிட்டு அவன் உடனே அவ அப்பா அடிச்சிருக்கான். உடனே லட்சுமி அக்கால மாப்பிள்ள அந்த அரவிந்த போட்டு அடிச்சிருக்கவ. அரவிந்த் அடிச்சும்போது மாப்பிள்ளை அடிச்சும்போது பொண்டாடி பாத்துக்கிட்டா நிப்பா. உடனே அவன் மாமனார்கிட்ட சண்டை பெரிக்காக்கா. ஐயே அப்படியா? உள்ளதாக்கும். இக்கா எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? ஆமா கீதா, லட்சுமி அக்கா வீட்டுல பிரச்சனை நடக்கல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை மட்டுமாக்கா நடக்குது? அஜிதா கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சியாரங்கா. அட கடவுளே, கிறுக்கு பயனையுமே பாத்திரங்கள் எல்லாம் போட்டா உடைச்சியா? ஓ அதுதான் ஒரே சத்தமா கேக்குது கீதா. ஆமாக்கா, நான் இவ்வளவு நேரம் எங்க வீட்டு கிச்சன்ல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சண்டை போடியாவக்கா? ஐயே பாவம், வந்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளால இந்த அளவுக்கு வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டாரே. அந்த பிள்ளைப்படியே கஷ்டத்தையும் அழகையும் கேட்டு நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டேக்கா. ஐயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஆமாக்கா, ஒரே சண்டையிலே இருக்கு. அந்த பிள்ளைய கூட்டிட்டாது போட்டு அதான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ இப்ப சொல்லிட கூடாது கீதா. ஏன் கொஞ்சம் அவசரப்பட்டா? கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம் இல்லையா? அதானே, இன்னும் சமையல் வேலை ஒன்றும் பார்க்கல. இனி அவ அப்பா வந்தா இங்க அஜிதாவை கூட்டிட்டு போறாவளா இல்ல சமாதானம் பேசி விட்டுட்டு போறாவளான்னு ஒன்றும் பார்க்க முடியாம இருக்குமே. என்ன கீதா, வர்ற வர்ற உனக்கு அடுத்த விட்டு சண்டையை பார்க்கறதுல ஒரு பொறுப்பே இல்லாமலா போச்சு. இதையே யோசிக்காம நான் பட்டா சொல்லிட்டேனேக்கா. இப்ப என்ன பண்றது? சாப்பாடு வேணா கூட ராத்திரி ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னா சேர்ந்து ஏதாவது சமையல் பண்ணி பொங்கலாம். இப்ப இந்த பிரச்சனையை பார்ப்போம் சரியா? ஆமா பாத்திமா சொல்லிய மாதிரி முதல்ல இதான் பாப்போமா, அப்பதான் புரியும் எல்லாம். சரிக்கா, அப்ப வாங்க எல்லாரும் என் வீட்டு கிச்சனுக்கு வாங்க, அங்க நின்னா கரெக்டா தெரியும். வாங்கக்கா. சரி வா, பின்ன போலாம். என்ன சின்ன பொண்ணு, 2 நாளா ஆளை பிடிச்சவே முடியல, ரொம்ப பிஸியோ? என்னங்க சொல்றது, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த அரவிந்த் படிய பாடு பாப்பா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? ஒரே பிரச்சனையா? அப்படியா? ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா நீங்களே கேக்குறிய? ஏன் உங்களுக்கு தெரியுமோ? டீ கடையில நானும் செல்வம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப லட்சுமி அக்கால ஹஸ்பண்ட் வந்து ஏதோ சொல்லது தொடங்கினாரு. பக்கத்துல நம்மள்ட்ட எல்லாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. டீ கடையிலமா வந்து சொல்லிட்டு இருக்காரு? சே, கிறுக்கு மனுஷன், எப்படி கேவலப்படுத்திட்டு தெரியாரு? இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா இல்லையாங்க? என்னதான் டீ கடையில போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சே, தான் வீட்டுல உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இவரு வந்து சிரிச்சுக்கிட்டா இருக்காரு. சிரிச்சிட்டோட இல்ல, சும்மா கோவத்துல கத்திக்கிட்டு இருந்தாரு சின்ன பொண்ணு. நீங்களும் கேட்டுட்டா இருந்திய, உங்ககிட்ட தான் சொல்லலையா? எப்படியா அரவிந்துக்கும் அஜிதாவுக்கும் கல்யாணம் ஆயிட்டுன்னு நீ சொல்லி எனக்கு தெரியும். இல்லைனாலாம் அங்கங்க நீ அங்கங்க ஓடினதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருந்தான். இதுல வேற அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்னைய செல்வம் சும்மாயா விடுவாரு? ஏங்க அப்படி சொல்றிய? என்ன 24 மணி நேரமா லட்சுமி அக்கா வீட்லயும் ராணி அக்கா வீட்லயும் போய் கிடைக்கிது. நீங்க 3 பேரும் தான். அவருக்கு தெரியாமல இருந்திருக்கோம். இந்த கல்யாணத்தை நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் உங்க தலைமையில் நடத்தினே. நீ தேவையில்லாம நான் ஏன் அதுல நின்றுட்டு அறுப்பு வாங்கணும்? அதனாலதான் நான் என் பாட்டு செல்வா கூட்டிட்டு கிளம்பிட்டேன். ஏங்க, நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாராட்டனால சும்மா திட்டாமலாது இருக்க வேண்டியதானே? வர உங்க அம்மைய மாதிரி உங்களுக்கு வாய் கொஞ்சம் நீண்டுட்டு தான் போகுது. நம்ம பேசிருமா, நீ எதுக்கு அம்மையே சொல்லிட்டு இருக்கியா? நீ பேசாம இரு. மனசே கஷ்டமா இருக்குங்க. அந்த அரவிந்த் அஜிதாவும் படிய பாட சொல்லவா முடியுது? என்ன கொடுமைப்படுத்தி அந்த தாடிக்காரன் தெரியுமா? கடவுளே கடவுளே. லட்சுமி அக்கா ஒன்னும் சொல்லலையா? இவ்விய 2 கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்தே லட்சுமி அக்காளுக்கு ஒரே கஷ்டம்தான். என்னத்த சொல்லதுக்கு? இன்னொரு விஷயம்னா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னும் அந்த 2 பிள்ளைகள் அவிய அம்மா வீட்டு கூட போகல பாருங்க. ஓ அப்படியா? சரி. நான் வீடு வீடா போறேன்னு மட்டும் எல்லாரும் திட்டுறியா? நான் அடுத்திட்டு கதையை சொன்னா எப்படி இருந்து கேக்குறிய? வா சின்ன பொண்ணு, போய் ஏதாவது வேலை கிடக்குன போய் பாரு. கதையை கேட்கலாம் கதைய. சரியான ஆளுதானே இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் மனசு வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா இருக்காமலையா? வருத்தமா வந்துட்டா எஃப்எம் ரேடியா? அடுத்த வேலை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கியா? இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அண்ணில இருந்து எனக்கு வருத்தமா இருக்கு. என் வருத்தத்தை நான் யாருகிட்ட போய் சொல்லதுக்கு? ஏத்தே, நான் என்ன அவ்வளவு கொடுமையா அவங்கள படுத்திட்டு இருக்கேன்? போன காலையிலே இருந்து அவனுகிட்ட வந்து மந்திரத்தை ஓதிட்டு இருந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கியா? இல்லத்தே, அக்கம் பக்கத்துல நடக்கிறத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்னும் ஓதல உங்கள மாதிரி. என்ன மாதிரியா? நான் என்ன அடுத்த வீட்டு கதையில ஓதிக்கிட்டே இருக்கேன். வாதிரியலோ ஊதிரியலோ, நீங்க சரியான ஆளுதாத்தே. எனக்கு உங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். என்னன்னா உனக்கு என்ன பத்தி அப்படி என்னன்னா தெரிஞ்சிட்டு? வீட்டுல இருக்கேன்னு பேர்ல ஒவ்வொரு நாளமா அந்த ஊருக்களாகிட்ட போய் இல்லாத பொல்லாத்ததுல இலக்கி கொடுக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் இலக்கி கொடுத்தனா? உன்கிட்ட எந்த கேன கிறுக்கி சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்லி கொடுத்ததா. இப்ப அங்க மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரே சண்டையா.
ஒருவேளை அன்னைக்கு மருமோ பஸ் ஸ்டாப்ல இருந்து லேட்டா வந்ததை சொல்லி கொடுத்தோமோ அதுக்கு சண்டை போட்டுறப்பாளோ தெரிஞ்சிட்டு இவ்வளவுதான். ரொம்ப யோசிக்காதுங்க. அடுத்த வீட்டுக்கு போனா ஊர்க்கதை பேச உங்களுக்கும் வாய் நல்லா வருது இல்லையா? போன அப்புறம் காலையில இருந்து வம்பளக்காம போய் சமைக்க வேண்டிய வேலையை பாருங்க. அத்தியலா உங்க அம்மைக்கு வண்டவாளத்துல எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தணும்னு என்ன அழகா பயந்து ஓடியாவே நீ. போ போய் வேலையை பாரு. ஆமா, இந்த வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்கணும். ஆனா நான் யாரையும் பத்தி சொன்னா யாரும் நின்னு கேட்காதுங்க. போ சின்ன பொண்ணு போ. பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா? போய் சமையல பாரு போ. வந்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் வடிச்சு கூட்டிட்டு தான் இருக்கீங்க. கடவுளே கடவுளே, இவ்வளவுக்கு அம்மைக்கு என்னைக்கு ஒரு பொறுத்தவரன்னு எனக்கு தெரியலையே. என்ன உமா காலையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். சமையல் பண்ணும் போதும் ஒரு மாதிரி தான் இருந்தா, இப்பவும் ஒரு மாதிரி இருக்க. ஏன் என்ன ஆச்சு? என் மனசே சரியில்லைங்க, கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? ஓ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஒன்றும் பண்ணலையே உமா. நீங்க என்னங்க பண்ணீங்க? என் மனசு தான் கஷ்டமா இருக்கு, உங்களை ஒண்ணுமே நான் சொல்லல. நான் யாரு என்னத்த சொன்னா? ஏன் மைனி ஏதாவது சண்டை போட்டாவளா? மைனிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியா? எப்படி உங்க மைனி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. முன்னாடி தான் அவியலை கண்டு கொஞ்சம் பயந்து பயந்து பேசுவேங்க. இப்போ ஒன்றும் அப்படி கிடையாது. இப்ப எல்லாம் உங்க மைனி ஒன்று சொன்னா நான் மாறி 9 தான் சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பின்ன வேற என்னதான் உமா பிரச்சனை? நானும் காலையில இருந்தே பாக்கியும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்க. என்னாச்சு? வேற என்னங்க பிரச்சனை? எல்லாம் இந்த கீதாவால தான், தெரியுமா? கீதாவால உனக்கு பிரச்சனையா? என்ன உமா சொல்லியா? கீதா என்ன பண்ணா? எங்க அவ உங்ககிட்ட பேசுவா, எனக்கு அது பிடிக்காது. அவளை பழி வாங்குறதுக்காக நான் அவ ஹஸ்பண்ட்ட கொஞ்சம் நல்லா பேசின மாதிரி நடிச்சதாங்க செய்தேன். ஆமா, அது ஏன் நடிச்சு நீ எத்தனை வாட்டி ஜார்ஜ் கிட்ட பேசுறீங்க? நானும் பார்த்துட்டு தான் செய்திருக்கேன். அதுக்கு என்ன? நான் ஒரு பழி வாங்குற எண்ணத்துல தாங்க நான் ஜார்ஜ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆட்டு பேசிட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்னாச்சு? இந்த கீதா இந்த புஷ்பாளுகிட்டையும் வசந்தி அக்காள்கிட்டையும் போய் சொல்லியிருக்கியா? எப்ப பார்த்தாலும் நான் கீதா வீட்டுல போய் இருந்து பேசிட்டு இருக்கேன். நாங்க எப்ப பார்த்தாலும் போறானி சொன்னா? உங்ககிட்ட யார் சொன்னா? அரசல் புரசலா என் காதுல வந்துங்க. இருந்தாலும் இந்த கீதாவுக்கு இந்த பேச்சாவாது இல்லைங்க. சும்மா உன்னை கஷ்டப்படுத்தங்க சொல்லிருப்பா. அதெல்லாம் நீ மனசுல வச்சிருக்காத, விடுமா? நீங்க உங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசம் இல்லைங்க. யார் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னப்ப நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா உமா? உன்கிட்ட யார் எப்ப சொன்னா? நேற்று சாயங்காலம் இந்த கீதா பால் வாங்க போகும்போது அதுல சரஸ்வதி ஒரு பாட்டி உள்ள, அந்த பாட்டி கிட்ட சொல்லிருக்கு. நேற்று சாயங்காலமா? நேற்று சாயங்காலம் கீதா சொன்னாளா? வாய்ப்பே இல்லை உமா. ஏங்க அப்படி சொல்றிய? நீயும் ஏற்கனவே கீதாவை ரொம்ப சண்டை, அதை பெருசாக்க காட்டி உங்ககிட்ட தான் யாரும் அப்படி சொல்லி தந்திருக்கியாவ. எதை வச்சு சொல்றீங்க உமா? நேற்று மத்தியானத்து மேல கீதா வீட்லயே கிடையாது, உனக்கு தெரியுமா? வீட்டுல கிடையாதா? எங்க போனா? நேற்று மத்தியானத்து மேல கீதாலையும் கீதாளுக்கு மூளையும் நான் இல்லையா அவி அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தேன். எது நீங்க கொண்டு விட்டீங்களா? இவ என்னன்னா அவி அம்மை கேட்டுக்கு போலான்னு பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கியா. பஸ் ஸ்டாப்ல வந்த பிறதான் பாத்திரிக்கா பர்ஸ் எடுக்காம வந்திருக்கியா. பர்ஸ் எடுக்காம வந்தானா மகளிர் இலவச பேருந்து மகளிர் விடியல் பயணி போகுது இல்லையா, அதுல போயிருக்கலாம் இல்லையா? பஸ்ஸுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணிருக்கியா, பஸ்ஸே வரல. அந்த மகளிர் ஃப்ரீ பஸ் வரல போல. அதுல வேற அந்த நேரம் பார்த்து நானும் அதுலடி வந்தேனா, அவி அம்மைக்கு விடல 2 ஸ்டாப்பு தாண்டி தானா, அதனால கொண்டு விடுவேன்னு கேட்டா கொண்டு விட்டுட்டு வந்தேன். அதனால நீ அடுத்த எல்லாம் சொல்லி நம்பி கீதாவை எப்பவும் தப்பா நினைச்சிட்டு இருக்க, அதை புரியுதா? அவ அம்மைக்கு வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வந்தேன்னு எவ்வளவு தைரியமா என்கிட்டே சொல்லிய நீ. உமா உமா அது வந்து அடுத்தவி என்ன பத்தி பேசினது கூட வலிக்கல, இப்ப நீ சொல்லியதான் எனக்கு வலிக்குது. அப்ப நீ இன்னும் திருந்தல, அப்படித்தானே? உமா எங்க போறங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? இனிதான் நமக்கு நிறைய செலவுகள் இருக்கு, அதான் ஆனந்துகிட்ட. எங்க போறங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? இனிதான் நமக்கு நிறைய செலவுகள் இருக்கு, அதான் ஆனந்துகிட்ட வந்து ஒரு வேலை பத்தி கேட்டிருந்தேன். வர சொன்னான், என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரமா வந்துருவீங்களா? ஏன் லூசு, எதுக்கு இப்படி பயப்படியா? நான் போயிட்டு இப்ப பார்த்துட்டு உடனே வருவேன். இல்ல சீக்கிரமா வந்துடுங்க. அத்தை வேற வீட்டுல இல்ல. மாமா வந்து ஏதாச்சும் கேட்டா நான் இருந்தா கண்டிப்பா கோவம் தான் படுவாங்க. அதெல்லாம் அப்பா என்ன கோவனாலும் என்கிட்ட தான் காமிப்பாங்க, உன்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டாவ. நீ தைரியமா இரு. அதுக்கு இல்லங்க, எனக்கு மாமா பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத, அப்பா கொஞ்சம் கோவத்துல பேசுவாங்க, மத்தபடி மனசுல எல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டாவ. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்னா? வீட்டுக்காங்க? எப்பங்க? சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். வீட்டுக்குன்னு சொன்னா என்ன ஒரு சிரிப்பு. பின்ன பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்காதா? இந்த சந்தோஷத்தோட இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு, நான் போய் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுவேன். சரிங்க, சீக்கிரமா வந்துருங்க. சரி, வீட்டுல இருந்துக்க, போயிட்டு வந்துட்டேன்னா. அப்பாடா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்.
அக்கா அக்கா, என்ன அஜய்க்கு சத்தம் போல இருக்கு? அஜய் எப்படில இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேன்ல, வால வா உட்காரு. இல்லடி, நான் சுபிய கூட சைக்கிள்ல தான் வந்தேன். அவன் வெளியே தான் நிக்கியான். நான் இப்ப உடனே போகணும். இல்லையா அக்கால விட்டு முதல் முறை வந்திருக்கிய, வால உட்காரு. ஒன்னும் வேண்டாம், நான் இப்ப உடனே போயிருவேன். அஜய், அப்பா எப்படி இருக்கியாவ, அம்மா எப்படி இருக்கியாவ? காலையில போன் பண்ணும்போது கூட நீ ஒரு வார்த்தை சொல்லல வருவேன். நீ சர்ப்ரைஸா வரணும்னு தான் வந்தேன். அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கும்போது 24 மணி நேரமும் ஏதாவது தின்னுகிட்டு இருப்பா இல்லையா? அதான் அப்பா கொஞ்சம் உனக்கு தீனிக்கு பண்ண வாங்கி தந்தாங்க, கொண்டு வந்தேன். ஆனா ஹாலில் தான் இருக்கு, எடுத்து சாப்பிடுன்னா போல. அப்புறம் அக்கால இவரை பாசத்துல பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா இவன் என்ன மாட்டுக்கு தீனி படம் வந்த மாதிரி சொல்லியா? ஆமா, நீ ஒரு மாடு தானே, வீட்டுல இருக்கும்போது எப்பவும் குறைச்சிக்கிட்டே இருப்பா. போல அப்புறம் இப்படி எல்லாம் நீ வராமலே இருந்திருக்கலாம். நிறைய பண்டை வாங்கி தந்திருக்காங்க, நல்லா தின்னு உடம்ப தேத்தணுமாண்ணா. வார அப்பா என் மேல பாசத்துல வாங்கி தந்திருப்பாவ, நீ அதை கிண்டல கொண்டு தர இல்ல? நீ நல்லா தின்னு வண்டி வாங்கி தந்தாவ. ஐயோ, டோர் திறந்து சவுண்டு கேக்குதே. ஒருவேளை மாமா தான் வந்துட்டாவளோ? நம்ம நினைச்சு தம்பி ஏதாவது சொல்லிடக்கூடாது. சரி தம்பி, நீ கிளம்பு, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். சாயங்காலம் வீட்டுக்கு வருவியா? ஏன் நீ இங்கே இரு. சரி சரி, நீ கிளம்பு, நம்ம எதனால போன்ல பேசிக்கலாம். கிளம்பு கிளம்பு. ஆசையா தம்பி பார்க்க வந்திருக்கியா, இப்படி வெரைட்டியா? ஏன்டி? அதுக்கு இல்ல, சுபி வேற வெளியே தானே நிக்கான்னு சொன்னா, அதனால நீ கிளம்பு போ. சே, உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு. சாயங்காலம் நான் வருவேன்னு அப்பா கிட்ட சொல்லுன்னா. தேவையில்லை. ஆமா தம்பி முன்ன வச்சு ஏதாவது என்ன சொன்னவனா அவனுக்கும் கஷ்டமா இருக்குன்னு தான் அவனை விரட்டி விட்டுருக்கு. ஐயோ, பயப்பட்ட மாதிரி மாமா தான் வந்திருக்கியாவ. லட்சுமி, லட்சுமி, வயலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் கஞ்சி குடிக்கலாம்னு வந்தா எங்க போய் உளுந்தாளோ? லட்சுமி, லட்சுமி. மாமா, அத்தை வீட்ல இல்ல. உங்களுக்கு சாப்பாடு நான் எடுத்து வைக்கட்டா? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? இந்த வீட்டுல யாருக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாம என் விஷயத்துல வரக்கூடிய வேலை வேண்டாம். அதுவும் இல்லாம இந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கேன் இல்லையா, அவங்ககிட்ட சொல்லி எப்ப வீடு காலி பண்ணேன்னு கேட்டு சொல்லு. மாமா, மாமனு கூட்டாத. மாமா ஏன் இவ்வளவு கோவமா திட்டிட்டு போறாங்க? இல்லவ, சாயங்காலம் எங்கேயாவது போன ஏதாவது ஐடியா போட்டிருக்குதுல? எப்படி என்ன திடீர்னு இப்படி கேக்கியா? இவ கேட்டாலே காரியம் இல்லாம கேட்க மாட்டாளே. ஏதோ ஒரு பெரிய செலவை வச்சிருப்பா, அதனாலதான் மெதுவா கேக்கியா? ஏன்க்கா, எங்க? இல்ல, மாச கடைசி ஆக போகுது இல்ல, அதான் எங்கேயாவது வெளியே போற மாதிரி ஏதாவது ஐடியா போட்டிருக்குதுலான்னு கேட்டேன். நான் எங்கக்கா போக போறேன்? நான் உண்டு, அந்த வீடு உண்டு, வேற எங்கக்கா போக போறேன்? இல்லண்ணா, அடிக்கடி மாச கடைசியில மாச தொடக்கத்திலேயே ஷாப்பிங்னு ஓடுவே இல்லையா, அதான் எங்கேயாவது போறீங்களான்னு கேட்டேன். ஏன் நாலுமுடி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இல்லைன்னா ஏதாவது அவசியம்னா ஓப்பனாவே கேளுங்க. அதை வாங்கித்தா இதை வாங்கித்தானே சுத்தி வளைச்சு மூக்க தொடுதிய. எனக்கு ஒன்றும் வாங்கண்டாமா, சும்மா தான் கேட்டேன். சும்மாதானா? சரி, எனக்கு ஒன்றும் வாங்கண்டாக்கா. என் பிள்ளைக்கு தான் ஏதோ ப்ராஜெக்டுக்கு என்னதோ வாங்கணும்னு சொன்னா, அதை வாங்கிறதுக்கு சாயங்காலம் சூப்பர் மார்க்கெட் போவேன். சூப்பர் மார்க்கெட்டை போறா, நல்லதா போச்சு. ஐயோ, என் வாயை கொடுத்து நானே வாங்கி கட்டிட்டேனோ, ஏதோ பெருசா பிளான் வச்சிருப்பா போல இருக்கே. நானும் போனேன்டாம்னு நினைச்சேன். இது என்ன வேலை முடிச்சுட்டு எப்ப வாராவளோ என்னன்னு தெரியல. பத்தியா, நீ போனியா ஒண்ணு பண்ணியா? நாலுமுடி சரியான ஆளு, ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு தான் கேட்டிருக்கிறிய. அது ஒண்ணும் இல்லைண்ணா, நீ போனியா ஏன் மூலகம் ப்ராஜெக்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கணுமா, அவளையும் கூட்டிட்டு போங்கண்ணா. கூப்பிடாம போனாலே பெரிய லிஸ்டா கொடுப்பா, கூட்டிட்டு போனா என்னெல்லாம் எழுதி கொடுத்துடியான்னு தெரியலையே. தெரியாம தான் கேக்கேன், உங்களுக்கு ஒரு மனசாட்சிங்கிறதே கொஞ்சமும் கிடையாதா? ஏன் இடுவ, என்னத்த கேட்டுட்டேன் இப்படி நிக்கியா? ஏதோ நீ சம்பாதிக்கிறத உன்கிட்ட கேட்ட மாதிரி நிக்கியா? யாரு சம்பாதிச்சா என்ன, அத்தாயில சமைக்கிறத என்ன கொண்டு ஆத்துலயா போடுதியே? சூப்பரா கேட்டாவுமா, கேளு கேளு கேளு. நல்லா கேட்டுக்க சின்ன பொண்ணு. சமையலுக்கு ஒரு சாதனை இல்லைன்னா மளிகை லிஸ்ட கொண்டு வந்து குடிக்காத. சரி, கெட்டுனா மாப்பிள்ளைக்கு அண்ணனுக்கு பொண்டாட்டியாச்சேன்னுட்டு மாசம் மாசம் சாதனங்களை வாங்கி உளியும். அதுதான் அப்படி போகுதுன்னு பார்த்தா, இவளுக்கு மீன் வாங்க போனா மீன் வாங்கி காய்கறி வாங்கி இவ கூடையே அழியே. இதெல்லாம் விடு, இவ கூட ரேஷன் கடைக்கு போனா 500 ரூபா நோட்டை கொண்டு வந்துட்டு மாத்த மடியா இருக்கு, நீ இப்ப கூடு வீட்டுல போய் தாரேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வாங்குவா. அரிசி ஃப்ரீ தான், சீனி, பருப்பு, பாமாயில், தேயிலை, சோப்பு இதெல்லாம் ஃப்ரீயாவா வருது? எல்லாம் நான் வாங்கி குடிக்கேன். அத்தான் சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ வாங்கி கொடுத்து காலையில வந்து சாம்பாரை தான் இட்லியை தானே காலையில டிஃபனையும் மத்தியானம் சாப்பாடையும் என் வீட்டுல முடிச்சது. கல்யாண நாள், பிறந்த நாள்னு சொல்லிட்டு குழந்தை நேரிட்ட துணி எடுத்து கேட்கிது. என் வீட்டுல
வீட்டுல உள்ள கிறுக்கவன் எல்லாருமே எடுத்தாளியா. சரி போட்டு இளவ ஊம மாட்டிக்க நினைச்சோம். எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காளோ. இதுல இன்னும் ஒண்ணு என்னன்னா, இவிய வேலைக்கு போகும்போது கரண்ட் பில்லு ஒண்ணு கட்டிருந்து கேட்டு கரண்ட் கார்டை கொடுத்துடியது. வீட்டு கரண்ட் பில்லு உட்பட எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன். நல்லா கேட்டுக்க சின்ன பொண்ணு. மாசம் மாசம் வீட்டுக்கு தேவையான காய்கறி, மீன், அரிசி, பருப்பு, ரேஷன் பொருட்களை எல்லாம் நாங்க வாங்கி குடிக்கோம். இதை தள்ளி கரண்ட் பில்லு வேற, அப்பப்ப வந்து ரீசார்ஜ் வேற மொபைலுக்கு. இத்தனைக்கும் சொந்த வீடு, வாடகை வீடு கூட கிடையாது. எல்லாரும் சேர்த்து அவி வைக்காவே நாங்க செலவை பார்த்துக்கிடியோம். இப்படி ரொம்ப நல்ல விலை மாதிரி கோவடி மாதிரி இருக்காதுங்கண்ணா. எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிறிய. இவ்வளவும் பண்ணிட்டு நவில தத்தெடுக்காததான் மிச்சம். வாய்ப்புண்டனா அதுக்கு இனி வழி வைப்பாவ. என்ன இழுவ நம்மளை பத்தி இவ்வளவு இழுத்து அறுவறையா இருக்கேனே. பேசாம வாங்க, எல்லாமே நான் தான் தரேன். நீ ராத்திரி சாப்பாடையும் போட்டு நானே உங்களை வளர்த்துக்கிட்டேன். வாங்க. என்ன இழுவ, என்ன பத்தி இப்படியா சொல்லியா நீ? வாங்கி தின்னுட்டு இவ்வளவு ரோசம் காட்டக்கூடாது. அங்க செல்வா வாரம், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வசந்தி அழகுரு. என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டா? செல்வா யாரு? என் குழந்தனாரு. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அதனால தான் உரிமையோட வந்து எல்லாம் கேட்டேன். நீ இதெல்லாம் மனசுலதான் வச்சிருப்பானா? நான் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிச்சிட மாட்டேன். என் மனசு அவ்வளவு வலிக்குது. அப்படியே அழுதுட்டு போயிட்டா சரியாயிருமா? என்னாச்சுமா? ஓஹோ, இவியெல்லாம் கண்டதெல்லாம் அந்த ஆக்ட் போட்டுட்டு போறாவளா? போட்டு ஒன்னும் ஆகல. வீட்டுக்கு போங்க, வாரேன். இருந்தாலும் பரவாயில்ல உமா, நீ சொன்ன ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு இந்த அண்ணன் உடனே போயிட்டாப்ல வீட்டுக்கு. ஆமா, நல்லா கட்டுப்பட்டுட்டு போறோம். வாங்கினாடி அவனுக்கு இல்லையா தெரியும். ஆமா சின்ன பொண்ணு, நான் என்ன சொன்னாலும் கேப்பாவ பாத்துக்க. சூப்பரம்மா. இட்டி 2 பேருக்கும் சாப்பாடு பிளேட்ல போட்டு தந்து எவ்வளவு நேரண்டி ஆகுது? வச்சுக்கிட்டே இருக்குதியே, தின்னுட்டு எல்லாம் பண்ணாமா? எம்மா, இவ வர முன்னாடி நான் ஏன் போக்குற தின்னுகிட்டாக இருந்தேன். இவாதான் தொணன்னு பேசி என்னையும் சாப்பிட விடாமலே பண்ணிட்டு இருக்கியா? சொல்லிட பாருங்க. நான் என்னமோ இவ்வளவு வாய்க்குள்ள கைய போட்டுட்டு தின்ன விடாம இருந்த மாதிரி சொல்லியா? எம்மா, இவதான் கதை பேசுன்னு சொன்னா. எம்மா, மாமியார் மருமோள சண்டைய கூட தாங்கிக்கலாமா? உங்க 2 பேருக்கு வர சண்டையை என்னால தாங்க முடியல. வாயை மூடிட்டு இருந்து தின்னுங்க. வாயை மூடிட்டு எப்படிமா தின்ன முடியும்? ஆமாமா, பெரிய ஜோக்கு சொல்லிட்டா. எல்லாரும் உடனே கை தட்டி நல்லா சிரிச்சிருங்க. பாரு, வாயை மூடிக்கிட்டு இரு. நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. நான் எல்லாமே என் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசாம இருக்குதுன்னா இருந்துங்க. பேசாம எது தின்னுங்கட்டி. தொடங்கிட்டாள்வ நிறுத்த மாட்டாளுவ. நான் சும்மா தான் இருந்தேன், இவதான் இதான் தொடங்கிட்டு இருக்கியா? ஆமா, நல்லா தொடங்கிட்டாவ. போட்டி அப்புறம் அவ கிடைக்க கிரிக்கி. எம்மா, அரவிந்த் அண்ணன் வீட்டுல இருந்து அஜிதாக்காவ நல்லா இருக்கியாவ்ளா? ஆமாம்மா, நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எங்க ஸ்கூல் டீச்சர் எல்லாம் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாவம்மா. ஸ்கூல் டீச்சர் பேசிட்டு இருந்தாவளா? என்னத்த பேசினாவ? அரவிந்த் அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்காங்களே ஒரு அக்கா, அவங்க எங்க மேக்ஸ் டீச்சரோட சொந்தக்காரங்களாம். இருக்கட்டு, தின்னுங்க. எம்மா, இப்ப அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையாம்மா? என்ன டீ பெரிய மனுஷன் கதை கேட்டதுல இருந்து கதை கேட்டுட்டு இருக்குதியே. வாரி தின்னுட்டு காலேஜ் கிளம்பி வேலை பரட்டி குட்டை. நீ தின்னுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டி. ஏன் உங்களுக்கு இன்னும் கதை தெரியலையோ? எங்ககிட்ட டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறிய? ஆமாட்டி, அம்மா டென்ஷன் ஆகியதை பார்த்தா அம்மைக்கு இதை முழு கதை தெரியலன்னு நினைக்கேன். ராணியக்கா வா. லட்சுமி, உன் கதை தான் பேசிட்டு இருக்கேன். வாமா. வாங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. வாங்க. சரி வாரேம்மா, நீ போன வாரேன். லட்சுமிகிட்ட வெளியே தான் நின்று பேசுவேன். நான் பேசிட்டு வார முன்னாடி சாப்பிட்டுட்டு எழும்பிருக்கணும். யாரு கடைசியா சாப்பிட்றீங்களோ எல்லாத்தையும் எடுத்து அங்கோட்டு வச்சிருங்க. நமக்கா சிங்கில போட்டு பாத்திரத்தையும் கழுவிடுங்க. பாத்திரமும் கழுவணுமா? கழுவி வச்சிருங்கட்டி. அம்மா எல்லாம் வேலையை முடிஞ்சு 2-3 பாத்திரம் தானே கழுவி வச்சிருங்க. நான் இன்னும் இப்ப வந்துடுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரமும் கழுவணுமா? இந்த வேலைக்கே ஆகாது. சட்டப்பட்டனே சாப்பிட்டுட்டு நம்ம போயிரும். நம்ம பாத்திரத்தை கழுவி வச்சோன்னு சொன்னா கண்டிப்பா இவ எடுத்து விடுங்கி சீக்கிரம் எழும்பிடுவா. நம்ம அதுக்குள்ளால எழும்பிடுவோம். என்ன சாப்பிடாமலே எழும்பிட்டா? எனக்கு போதும், நான் எழும்பிட்டேன். நீ அம்மா சொன்ன மாதிரி எல்லா பாத்திரத்தையும் கொண்டு சிங்கில போட்டுட்டு கழுவி வச்சிரு. ஆமா, எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கேன். நான் இந்த வீட்டு வேலைக்காரி பத்தியா? வேலைக்காரியோ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியோ அம்மா சொன்னதை செய்துற, அவ்வளவுதான். எட்டி ரொம்ப ஓவரா பண்ணாதா? நீ தின்னதை நீ கழுவி, அவ்வளவுதான். லாஸ்டா சாப்பிடுவே தான் கழுவிக்கணும். அம்மா சொல்லியாச்சு. எனக்கு தெரியாது. சரியா திமிரு பிடிச்சவா. பாப்போம் நான் கழுவியனா இல்லையான்னு. நான் ஏன் கழுவணும்? அவாதான் புத்திசாலித்தனமா பேசிட்டு இருந்தாலே எழும்பி போயிட்டா. நம்ம கேன மாதிரி இருந்திருக்கோம். எதுவா இருந்தா என்ன? நான் கழுவ மாட்டேன்னா கழுவ மாட்டேன். அம்மா வந்து அடி தந்தா 2 இருந்துட்டு. மாமா கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வரட்டான்னு கேட்டேன். இவ்வளோ கோவடியாவ. பாவம் தம்பி கூட என்ன கொஞ்ச நேரம் என்ன பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தான்.
அவனே அவசர அவசரமா விரட்டி விட்டுருக்கேன். தம்பி என்ன நினைச்சானே தெரியல. மாமா ஏன் என்கிட்ட கோவத்தையே காட்டுறாங்கன்னே புரியலையே. என்ன மேடம், என்ன யோசனையா இருக்கு? ஜிதா, ஓய். வாங்கங்க. எப்போ வந்தீங்க? நான் இல்ல, எப்போவோ வந்தாச்சு. என்ன மேடம் ரொம்ப யோசனை இருந்த மாதிரி இருக்குதுங்க, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, அப்பா வந்தாவர் இல்லையா? பேசுனியா இல்ல அப்பா உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? மாமா பேசினாங்க, நல்லா பேசிக்கிட்டாங்க. நிஜமாவாச்சுதான் சொல்லியா? அப்பா உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டாங்களா? ஆமாங்க, சாப்பாடு நான் தான் எடுத்து கொடுத்தேன் தெரியுமா? அப்படியா? அப்பா எப்ப என் மேலதான் கோவம், உன் மேல கிடையாது. இனியாவது சந்தோஷமா இருப்பியா? சரிங்க. வேற ஏதாவது அப்பா உங்ககிட்ட பேசினாங்களா இல்ல உங்க அம்மா உடம்பு பத்தி ஏதாவது கேட்டாங்களா? அம்மாவை பத்தில நல்லா விசாரிச்சுட்டாங்கங்க. மாமா பாவம் நல்லா பேசுறாங்க. எப்படா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்காச்சுதா. நானும் மாமா பேசுவாங்களோ மாட்டாங்களோன்னு பயந்து பயந்தாங்க இருந்தேன். என்கிட்ட நல்லா பேசுறாங்கங்க. அப்பாடா. அஜிதா, அந்த டேபிள்ல ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன். அப்பா கிட்ட நான் செலவு வச்சிருங்கன்னு கொடுன்னா. சரிங்க. 1000 ரூபாய நான் கொண்டு கொடுக்கணுமா? கடவுளே, என் கையால சாப்பாடே வாங்கி சாப்பிட மாமா யோசிக்காங்க. 1000 ரூபாயும் கொண்டு கொடுத்தேன்னா தூக்கி என் மூஞ்சிலே எறிஞ்சிருவாங்களே. என்ன பண்ணனே தெரியலையே கடவுளே. என்னக்கா, பஸ் ஸ்டாப்ல என்ன இருக்கு? காலங்காத்துல எங்க கிளம்பிட்டிய? நான் எங்கேக்கு தான் போறேன். குளச்சல்ல மொத்தமா மீன் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியா பாத்துக்க. அதான் ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீ அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதாக்கா, நானும் உங்க கூட வந்திருப்பேன் இல்ல. நீயும் உன் மூலம் உன் அம்மைக்கு வீட்டுக்குள்ளே போயிருந்தியலாம். என்கிட்ட சார்ஜ் சொன்னான். ஆமாக்கா, 2 நாள் அங்கதான் போய் நின்னோம். ஒரு வார்த்தை சொல்லலையேனா? ஏன் திடீர்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டா? ஏதாவது விசேஷமா? இல்லக்கா, என் முவா மஞ்சு ஊட்டிக்கா இல்லையா, அவ தான் பாட்டியை பார்க்கணும்னு சொன்னாலா. அந்த சரின்னு நாங்க 2 தான் போயிட்டு வந்தோம். என்ன இப்ப வர வழியா எப்படி? இல்லக்கா, நேற்று சாயங்காலமே வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, விஷயங்களை கேள்விப்பட்டியா? என்ன விஷயக்கா? இந்த கல்யாணம் நடந்து இல்லையா, இதோட பத்தி ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் கேள்விப்பட்டியா? அப்புறம் நித்யா ஏதாவது ஃபோன் பண்ணாலா எப்படி? நான் எதுக்குக்கா தேவையில்லாம ஃபோன் பண்ணி வாங்கி கட்டிக்க போறேன். நான் எல்லாம் அவளுக்கு அடிக்க மாட்டேன். அதுவும் இல்லாம அவ அடிச்சாலும் எனக்கு வராது. ஏன், என்னாச்சு? நம்பரை பிளாக் பண்ணிட்டேக்கா. தேவையில்லாம ஃபோன் பண்ணி டங்குன்னு ஆடிட்டு கிடைக்க எதுக்கு அவள்கிட்ட தான் மறப்போங்கணும். ஓ அப்படியா? சரி சரி. அப்புறம் நீ இல்லாத 2 நாளும் உன் வீட்டுக்காரனுக்கு என்ன உமா தான் சாப்பாடு கொடுத்தாலாம்? உண்மையா? கேள்விப்பட்டேன். என்னக்கா சொல்றீங்க? உமால சாப்பாடு கொண்டு கொடுத்தா? எனக்கு தெரியாதே. வீட்டை கேட்டதுக்கு நான் கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னாவ. யாரு? உன் வீட்டுக்காரனா? கடைக்கு போற மாதிரி எல்லாம் பார்க்கலையே. நீ அது ஒண்ணு விசாரிச்சிக்க. உமா தான் சாப்பாடு கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். நல்லா கொண்டு கொடுப்பா. இது என்னக்கா நியாயம்? செல்வா கிட்ட பேசினா மட்டும் இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அதே மாதிரி தானே இவள்கிட்ட பேசினா எனக்கு கோவம் வரும். நீ சொல்லியது நியாயம்தான். அதுக்கும் அவள்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்க, சரியா? நான் எல்லாம் இனி இந்த நித்யாகிட்டையும் சரி இந்த உமாகிட்டையும் சரி பேசவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன்க்கா. உங்கள்கிட்ட எல்லாம் பேச என்னத்தை தான் ஆகுது? ஏக்கா, நான் 2 நாள் இல்லக்கா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போற முன்னாடியே பார்த்துட்டு போனேன். தோப்புல கிடந்த மாங்காயும் முருங்கைக்காயும் அவ்வளோ கிடந்துக்கா. இப்ப வந்து பாக்கி எல்லாமே பாதிக்கு பாதி கிடக்குது. எவன் வந்து பறிச்சானே தெரியலக்கா. தோப்புல மாங்காயும் முருங்கைக்காயும் கிடக்குன்னு இப்ப நல்லா நீட்டி பேசியா? முந்தா நேற்று நெத்தலி மீன் வாங்கிக்கிட்டு ஒரு மாங்காய் இருக்கா முருங்கைக்காய் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு நிமிந்துட்டா. உன் புத்திக்கு தாமனை எல்லாம் போகுது. அப்படியா? யாரு பறிச்சாவளோ? எவ்வளவு கை ஒடிஞ்சு போக்கு பறிச்சாலும் தெரியலக்கா. போய் பார்த்தா பாதிக்கு பாதி தான் கிடக்குது. எனக்கு எவ்வாணி கண்டுபிடிக்க பாருங்க. என்ன 2 பஸ் ஸ்டாப்ல மீட்டிங் போட்டு நிக்கலவ காணாத மாதிரியே நிப்போம். யார் என்னன்னு பக்கத்துல விசாரிச்சு பார்க்க கூடாதா கீதா? விசாரிச்சாதானே தெரியும். தேவையில்லாம கோவப்பட்டேன்னா எல்லாரையும் தான் டவுட் படணும். இதை பத்தி பேசியாலும் புரியலையே. மாங்காயை மட்டும் பறிச்சுள்ளது கை முறிஞ்சு போக, முருங்கைக்காயை பறிச்சு துண்டு துண்டா வெட்டுவாள் இல்லையா, அதே மாதிரி அவளுக்கு விரல் எல்லாம் ஒடிஞ்சு போக. அட்ட கர்மம் பிடிச்சவா நம்மளதான் சாமம் முடியலே. என்ன வசந்தியக்கா பார்த்துட்டு பார்க்கத்த நிக்கிறீங்க? அது இல்ல கீதா, யாரையோ திட்டிட்டு இருக்கிய, அதான் எதுக்கு இடையில வந்துட்டு இருந்தா அப்படியே காணாதபா நின்னேமா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன காணல? 2 நாள் வீட்டுல இல்லக்கா, கடந்த மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் பறிச்சுட்டு பெரியாளுவ. யாரு என்னன்னு விசாரிக்க கூடாத கீதா? இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பா? நான் எங்கக்கா பொறுப்பு இல்லாம இருக்கேன்? நான் இந்த தடவை எடுத்தவளால சும்மா விடியதாவே இல்லக்கா. ஆமா, என்ன பண்ண போறா? அதான் யார் எடுத்தாவன்னு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்க போறா? வெத்தில எல்லாம் மை தடவி பார்க்க போறேன். எடுத்து விட கையும் காலம் முறிஞ்சு போக. கடவுளே, நமக்கு நம்ம முன்னாச்சே சாமம் போடியாளே.
என்னைக்குதா இப்படி அவசரப்பட்டு இப்படி பேசினா நல்லாவா இருக்கு? பின்ன என்ன பண்ண வசந்தி அக்கா, கஷ்டப்பட்டு நான் நட்டு வைப்பேன்னு அவங்க ஈஸியா உருவிட்டு போகலாம். எடுத்தவிய என்ன ஒரு ஆத்திரத்துல எடுத்தாவளோ இல்ல அதுவாவே போச்சோ என்னமோ யாருக்கு தெரியும். ஆமா நல்லா சொல்லுவீங்க. ஏன் தோப்புல உள்ள மாங்காய் முருங்கைக்காயும் தானா தேடி போச்சாங்க வியல. அதனால கண்டுபிடிக்க நான் வெத்திரையில மை தடை வைக்க தான் போறேன். நல்லது கீதா, அப்படி பண்ணு. அப்பதான் இதுக்கு மேல ஒரு பயம் இருக்கான். அது மட்டும் விடாம அப்புறம் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி வை. எவா வரான்னு தெரியும் இல்லையா? உட்காட மூடிட்டு போவான்னு பார்த்தா ஏத்திலே அப்படியே ஐடியா குடிக்கலாம் ஐடியா. சரி கீதா, எதுவும் பண்ணுங்க, நான் போறேனம்மா. என்ன கீதா, மாங்காய் முருங்கைக்காய் எடுத்தாலும் பத்தி பேசினா வசந்தி இப்படி ஓடியா? ஒருவேளை இவாதான் எடுத்தாலோ என்னமோ, யாரு நம்பதுக்கு? யார் எடுத்தா என்ன, இன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. ஐயோ கடவுளே, பெய்யும் இவ தோப்பிலையா போய் கைய வைப்பேன். இப்படி செய்வன செய்து வைப்பேன்னு சொல்லியாளே. வெத்திலையில வேற மைதடவி பாப்பேன்னு வேற சொன்னா. கடவுளே, நம்ம முகத்தை காட்டி கொடுத்துட்டேன்னா கேவலம் ஆயிருமே. கொஞ்சம் போல நெத்தலி மீன் குழம்புக்கு மாங்காய் முருங்கைக்காய் பறிச்சது இவ்வளவு பெரிய தப்பாயா போச்சு. என்ன பண்ண அப்படியே கண்டுபிடிச்சிட்டு நம்மளதான் காட்டி கொடுத்துட்டா எப்படி இருந்து சமாளிச்சு வெளியே வர்றது? யோசி வசந்தி யோசி. இவா என்ன ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு இந்த நேரம் வீட்டுல இருக்கியா? ஒரு நாள் இந்த நேரம் வீட்டுல இருக்க மாட்டாளே, அதிசயமா இருக்கு. தெரியாம பறிச்சிட்டோன்னு சொன்னாலும் கேவலம் தானே. 4 பேருக்கு முன்னில வச்சு கேட்டானா அசிங்கப்படுத்திடுவாங்களே. வசந்தி, ஏ வசந்தி, மனுஷனுக்கு வேற தெரிஞ்சுனா வீட்டுக்குள்ளேயும் ஏத்த மாட்டான். அன்னைக்கான மீன்கறி நல்லா இருந்துட்டு தான் தின்னாவ. இப்ப நம்ம பிரச்சனையை யாருக்கிட்ட போய் சொல்லுதுக்கு? சரி உமாளிட்டையும் சின்ன பொண்ணுட்டு யாருக்கும் காதுல லைட்டா போட்டு வைப்போம். ஆபத்தினி வந்தா உதவாளும் இல்லையா? இட்டி வசந்தி, ஏ வசந்தி, காது கட்ட வசந்தி. பிரச்சனை யோசிச்சுட்டு இருந்தா எப்படி இருந்து வெளியே வரந்தா யோசிக்கணும். யோசி வசந்தி, யோசி. ஏ காது கட்டவளே வசந்தி. ஏய் என்னங்க இப்படி மூஞ்சிக்கு நேர் முன்னாடி நின்று பயம் காட்டுறியே? ஏன் எத்தனை நேரண்டி வசந்தி வசந்தி கூப்பிட்டு இருக்கேன்? என்ன தட்டி யோசிச்சுட்டு இருக்கியா? நீங்க எப்ப வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இப்படி அந்த பயம் காட்டுறிய மூஞ்ச முகத்துக்கு முன்னாடி காட்டிட்டு? வா பேய், சாப்பாடு எடுத்து வை. எல்லாம் எடுத்து வைக்கலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் அப்படியே தூங்குங்க. இப்பதானே வந்தியே, போங்க. இது சாப்பாடு எடுத்து வை. நீ போங்கங்க, சும்மா வந்தவன தொடங்காதுங்க. மனுஷனா இருந்தா ஒண்ணுல சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். இது ரெண்டுலயும் ஒண்ணும் கிடையாது. ஆமா உங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா? வாய மூடிட்டு போங்க. என்ன தெரியும்? சொல் புத்தி இல்லையா, செயல் புத்தி இல்லையா, சுய புத்தி இல்லையா? என்ன மனுஷனா இருக்கியப்பா? நேரா உமால கிட்ட போவோம். பேய் இதை பத்தி பேசுவோம். எத்திரையில ஒருவேளை நம்ம முகம் தெரிஞ்சாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறேன் பார்ப்போம். இவள்கிட்ட கேட்டாதான் ஒரு ஐடியாவும் கிடைச்சோம். நேரம் கட்ட நேரத்துல வந்துட்டு சுவார போடு பொங்கலை வைனி. என்னவுமா, அப்புறம் எல்லா சாதனங்களும் வாங்கிட்டு எப்ப வந்திய? வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு சின்ன பொண்ணு. இந்த 4 முடி கடந்து ஒரே போனு. நீ எங்கேயோ போயிட்டான்னு நாளோடி நினைச்சிட்டோ என்னமோ? போன அடிச்சுக்கிட்டே இருக்கியா பத்துக்க. நான் இந்த தொந்தரவுக்காக எங்க போனாலும் என் போனை கொண்டே போக மாட்டேன். நீ சொல்லாம கொள்ளாமலே போயிட்டா, அதான் எங்க போனியலோ என்ன வாங்க போனியலோன்னு இது யோசிச்சுட்டு இருந்திருக்கான். நேற்றுக்கு தான் சின்ன பொண்ணு நிம்மதியா இவிய கூட போய் எல்லா சாதனமும் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே ராத்திரி லேட் ஆயிட்டு அதனால வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பத்துக்க. ஓ, அதான் உங்க அக்காளாரு இங்கோட சுத்தி சுத்தி கடந்து தேடி இருக்கான். வாங்கிட்ட உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலையா? எனக்கு ஃபோன் அடிச்சுமா, நான் செல்ல சைலண்ட்ல போட்டு அதை சீக்கிரமாவே தூங்கிட்டேன் பாத்துக்க. அலங்காத்துல இன்னும் ஒன்னுட்ட ஒன்னும் வந்து கேட்க வரலையா? இன்னும் வரல. ஒருவேளை நேற்று நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேங்கிற கோவத்துல வரலையோ என்னமோ. ஆனா இன்னும் இதுவரை வரல. இங்க என்னன்னா, முன்னாடி எல்லாம் 2 பேரும் சேர்ந்திருந்து பேசினா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுவிய. இப்ப கூப்பிடவே இல்லை, 2 பேரும் சேர்ந்திருந்து மட்டும் பேசிட்டு இருக்கிறிய. நீங்க வந்தாலே பிரச்சனை தானக்கா வரும். அதான் எங்க போக்குல இருந்து பேசிட்டு இருக்கோம். வாடா அப்புறம் வந்துட்டாளுவ. எவ்வளவு எடுத்தாலும் எனக்கு எதிராக தான் வந்து நிக்காளுவ. இழுவ அது எங்க நான் போயிட்டு இருந்தா? நானும் இவ்விடம் வெளியே போயிருந்தோக்கா. தேடனியளோ? நான் ஒன்றும் தேடலையே. நான் எதுக்கு தேடணும்? இல்ல நீங்க கேட்டதை பார்த்தா தேடன மாதிரி இருந்துச்சுக்கா, அதான் கேட்டேன். தேடனியளோ நீ? இல்ல நான் ஒன்றும் தேடல. உங்க அத்தான் தான் செல்வாவை தேடிட்டு இருந்தாவ. நான் எதுக்குப்பா உங்களை தேட போறேன்? ஏக்கா, இந்த மாசம் மளிகை சாதனம் எல்லாம் வாங்கியாச்சா? சும்மா இரு சின்ன பொண்ணு. எனக்கு ஒரு பிரச்சனைண்ணா. உங்களுக்கு பிரச்சனையா? உங்களால தானக்கா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இப்ப என்ன புதுசா உங்களுக்கு பிரச்சனை? என்ன இழுவ நக்கலா? நக்கல் இல்லக்கா, கேட்டேன். என்ன பிரச்சனை? போன வாரத்துல நம்ம நெத்தலி மீன் வாங்கணும், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா, அது மறக்க முடியுமா? நீங்க மாங்காயம் முருங்கைக்காயும் வேற கொண்டு தந்தியலா. செம்ம டேஸ்டான குழம்பு இல்லக்கா.
நான் கூட நீங்க தந்த மாங்காயை பழுக்க வச்சிருக்கேக்கா. அது லைட்டா இப்பதான் பழுத்துருக்கு. ஆ பழுக்க வச்சும் குழம்பு வச்சு நல்லா தின்னியே இல்லையா? இப்பதான் பிரச்சனை. ஏன் விலைக்கு தந்த வியாபாரி திரும்பவா கேட்டான்? விலைக்கு நான் தரல, அது திரும்ப ஒன்றும் கேட்கல. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உளறுதிய? என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. என்ன பொண்ணு, அது விலைக்கு வாங்கினது இல்ல பத்துக்க. இந்த கீதா இருக்க இல்லையா, கீதால வளர்ந்து 2 நாள் உளுந்து கிடந்தனே எடுத்தது. விழுந்து கிடந்தது எடுத்ததுக்கு ஒரு மாங்காய்க்கு 30 ரூபா வச்சு என்கிட்ட வாங்கினிய? டி பாவி, அவளுகிட்ட ஒரு மாங்காய்க்கு 30, என்கிட்ட ஒரு மாங்காய்க்கு 45 வாங்கிட்டு முருங்கைக்காய்க்கு எக்ஸ்ட்ரா 25 ரூபா. ஆமாண்ணா, கீழே விழுந்து கிடந்தே எடுத்தேன். சரி உங்கள்கிட்ட விற்கலான்னு விற்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, இப்ப கீழே கிடந்தது எடுத்திய வித்திய தின்னிய. இப்ப அதுல என்ன பிரச்சனை? கேட்டு வச்சுட்ட போன அவளுக்கு தோப்புல கிடந்த பாதி மாங்காயும் முருங்கைக்காயும் காணலையா? அதுக்கு வெத்திலாம் மை தடவியெல்லாம் பார்க்க போறாளாம். அவ பாத்துட்டு போட்டுக்க. அவ தோப்பு உடையகாரி பாப்பா எடுத்தவ தானே பயிரணும். நீங்க ஏன் பயிர்றிய? அதான் நீ எடுத்தவியதான் பயப்படணும். நீங்க ஏன் பயப்படுறிய? நான் எதுக்குமா பயப்பட போறேன்? நானா எடுத்தேன்? நான் கீழே கிடந்ததுன்னு எடுத்தேன். நான் ஒன்றும் பயப்படல. பயப்படல இல்லையா? அப்பதான் விட்டு தள்ளுங்க. கேட்டா நம்மளே அவள்கிட்ட சொல்லலாம், நாங்க தான் கீழே கிடந்தது எடுத்தோம். இதுல என்ன இருக்கு? என்ன பொண்ணு, கீழே கிடந்தது எடுக்கலண்ணா, கொஞ்சம் மரத்துல இருந்து பறிச்சவன் செய்தேன். எது மரத்துல இருந்தா பறிச்சீங்களா? இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழவிக்கிட்டு எங்க கிட்டே வித்துருக்குதிய? ஏன் உங்ககிட்ட வித்தா என்ன தப்பு? நல்லா குழம்புல ஊத்தி தின்னும்போது நல்லா டேஸ்ட் இருந்துச்சானா? வித்ததுக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருக்குதியே. திருட்டு மாங்காயும் திருட்டு முருங்கைக்காயும் பறிச்சு நீங்க என்கிட்ட வித்துக்கிட்டு அதுல ரூபாயும் வாங்கிட்டு இப்ப பிரச்சனை வரும்போது நாங்களும் அதுல பங்கெடுக்கணுமோ? இல்லவ இழுத்து பேசும்போதே டைம் கணக்கா இழுப்பா. இப்ப என்ன ஸ்பீடா கொதிக்கியா? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க எப்படி பறிச்சியோ அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட வித்தியே ரூபா வாங்கினிய, எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டுட்டு போறிய? இதாகிட்ட நானே போய் சொல்லி கொடுத்துருவேன். இவையதான் எல்லாம் பறிச்சு வச்சு வித்தாவ நீ. என்ன உமா சொல்லியா? விற்க வேற செய்தாப்ளா? ஆமா சின்ன பொண்ணு, அவைய அம்மைய வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாங்காய் முருங்கைக்கான்னு சொல்லி மீன் கடையில வித்துட்டு இருந்தா இவா. இளவ ஒன்னொன்னா போட்டுடியாலே, பேசாம இங்க வராமலே இருந்திருக்கலாமோ? அவளை தன் வாயால் கிடுன்னு சொல்லுவ. என் விஷயத்துல அது கரெக்டா தான் இருக்கு போல. மீன் கடையில இருந்து வித்தாப்ளா? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூவி கூவி வித்தாய்வா. ஆனா உங்கள மாதிரி எல்லாம் ஒரு ஆள. இதுல என்ன தப்பு இருக்கு? வாங்கி தின்னி இல்லையா? இப்ப என்ன என்னட்ட பண்ண குறை சொல்லிட்டு வரைய? நீங்க பண்ணுனதே தப்பு. அந்த தப்ப சுட்டி காட்டினப்புறம் மறுபடியும் அதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்க? எனக்கு தெரியாது. கீதா வந்து கேட்டா நீங்க தான் எப்படியா சமாளிக்கணும். அவ எதுலயாவது பார்த்து என்ன கண்டுபிடிச்சானா அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது நல்ல கதையா இருக்கே. இவைய தப்பு பண்ணுவாங்களா, நாங்க அதுல இவையில சப்போர்ட் பண்ணணுமா? ஆன பேரு என்னால ரொம்ப நேரம் அப்படி பேச முடியல. உங்ககிட்ட கோவப்படிய மாதிரி தயவு செய்து இந்த பிரச்சனையில காப்பாத்துங்கண்ணா. காப்பாத்துறது அவங்கள காப்பாத்துறது முதல்ல உங்களை கீதாட்ட நானே பிடிச்சு குடிக்கேன். திருட்டு மாங்காய் தித்திக்குன்னு சும்மாவா சொன்னாவ? பைக்குல வச்சுல வித்திய. என் நேரம் நான் நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? எழும்புற நேரத்துல இருந்தே ஒரு மாதிரி இருக்கியா? என்னன்னு தெரியலங்க, காலையிலேருந்தே ஒரே தலைவேதனையா இருக்கு. அதான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலான்னு இருக்கேன். ஆமா, பிள்ளைய ஸ்கூல் வேன்ல ஏற்றி விட சொன்னேன் இல்லையா? ஏற்றி விட்டாச்சா? அம்மா இப்பதான் கொண்டு ஏத்தி விட்டுட்டு அடுப்பங்கரையில எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கியாவ. நீயும் போ சின்ன பொண்ணு, கொஞ்சம் வேலையை தான் பண்ணா. எங்கனால முடியலைங்க, தலையெல்லாம் சுத்திய மாதிரி இருக்கு. எழும்பி நிக்க கூட முடியல. அதான் இதுல உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் வேலை போய் செய்துட்டு வந்து உட்காரன் சின்ன பொண்ணு, போ. உங்கள்ட்ட தமிழ்ல தானங்க சொல்லிட்டு இருக்கேன். தலை சுத்தா இருக்கு, எழும்ப முடியலன்னு சொல்லிட்டு அம்மா அங்க வேலை செய்ய போவான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி அங்க வந்து விழுந்து கிடக்கவா? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, அம்மா ஏதாவது சொல்ல போறாவ, அதனாலதான் சொன்னேன். ஏன்னா புரியுது. எழும்பி ஒரு வேலையும் செய்யண்டாம். சாப்பாட்டுக்கு மட்டும் பந்தியில முதல்ல இருந்துடணும். தொடங்கியாச்சு. அதுக்கு தான் சின்ன பொண்ணு சொன்னேன், நீ எழும்பி போ. உன்னால முடிஞ்சதை எதையாவது செய்துக்கிட்டு சும்மா இரு. பெரிய அரண்மனையில இளவரசிக்கு கூட இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதுமா. ஆனா இங்க ஒண்ணும் கொண்டு வராம வந்தவளுக்கு ராஜ வாழ்க்கை. நான் தான் இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி எல்லாம் செய்து கொடுக்கணும். அவ முதல் பந்தியில இருப்பா. வா சின்ன பொண்ணு, அம்மா திட்ட ஆரம்பிச்சிச்சு, போ நீ. ஏங்க, நான் இப்ப போனாலே உங்க அம்மா திட்டதான் செய்வாவ. கொஞ்ச நேரம் கழிச்சே போறேன். எப்படியும் திட்டு வாங்கியதுன்னு ஆவியாச்சு இல்லையா? விடுங்க. இந்த வீட்டுல வந்த பிறகு எல்லாத்துக்கும் பயந்தே வாழ வேண்டியதா இருக்குப்பா. சின்ன பொண்ணு, போ சின்ன பொண்ணு. எங்க நீங்க என்கிட்ட வாங்கி கட்டிடாதுங்க. நீங்க சும்மா இருங்க. உங்க அம்மா எல்லாத்தையும் முடிச்சிட்டு போட்டு பாத்திரம் பூசிட்டு வீடு பெருக்கணும் துடைக்கணும் எல்லாம் நான் பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு, என்ன நாலு முடி இந்த பக்கம் வந்துருக்கு? நீ அத்தைக்கு தான் ஏதோ மாங்காய் முருங்கை கஞ்சிட்டு கேட்டோன்னு சொல்லிட்டு ரோசத்துல எழும்பி போனிய. இன்னைக்கு காலையில வந்துருக்குதியா? என்னக்கா?
சின்ன பொண்ணு, லட்சுமி அக்காளுக வீட்டுல லட்சுமி அக்காளுக மருமொழுக அப்பா பார்க்க வந்திருக்காரு. வா போய் பாப்போம். அதான் என் அக்கா இப்படி சுத்தி வளைச்சு சொல்லுதிய. அஜிதாளுக்கு அப்பா வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. எப்ப வந்தாரோ? நான் அவரு வார வழிதான். சரி, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்ம எல்லாம் நின்ன ஒரு சண்டை வராது இல்லையா, அதான் வா சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா அவ எங்கேயும் வரல, வீட்டுல ஒரு வேலையும் இன்னும் செய்யல. நீங்க போங்கக்கா, அவ பிறகு வருவா. ஓ அப்படியா, சரி அப்ப நான் போறேன். ஏக்கா நில்லுங்கக்கா, அவைய சொல்லிட்டு கிடப்பாவ, நீங்க நில்லுங்க. எங்க ஆல்ரெடி உங்க அம்மானது ஏசிட்டு தான் கிடைக்காவ. நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன், கொஞ்ச நேரம் சமாளிங்களா, இப்ப வந்துருவேன். சின்ன பொண்ணு, நான் வெளியே நிக்கேன், நீ கேட்டுட்டு வந்துரு. பாரு சின்ன பொண்ணு, வீட்டுல ஒரு வேலை செய்யாம வெளியே போனா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது இல்லையா, உங்க அம்மா கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்லிட்டு இருங்க. நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஷோ, இது வேற வந்து நிக்குது. எங்கடா கிளம்பிட்டாங்க? ஊர்ல பெரிய பிரச்சனை நடக்குது, நான் போனாதான் தீர்த்து வைக்க முடியும். போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன். ஏன் நீ என்ன இந்த ஊரு நாட்டாமையா போய் தீர்ப்பு சொல்லதுக்கு? நான் நாட்டாமையில குளத்தாமையில கடலாமையும் இல்ல, ஒரு நான் சின்ன பொண்ணு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாரு, வீட்டுல ஒரு வேலை செய்யாம வெளியே போனான்னு நினைச்சிக்க. நினைச்சா சின்ன பொண்ணு சும்மா இரு. நீ ரெண்டாவது வீட்டுக்குள்ள வந்துட மாட்டா பாத்துக்க. நினைச்ச நேரத்து வெளியே போறா, நினைச்ச நேரத்து வாரா. என்ன இதுல சத்திரமா? இந்த சத்திரத்துல இருந்து ஒரு சரித்திரம் படைக்கலான்னு நானே வெளியே போறேன், புரிஞ்சுக்கோங்க அத்தை. சரித்திரம் படைக்க போறோம், இதுட்டு சாத்தான் சரித்திரம் படைக்க போதும். பேசாம இரு. வீட்டுல நிறைய வேலை கிடக்குது. பாத்திரம் பூசணும், தூக்கணும், துடைக்கணும், ஒட்டடை அடிக்கணும், நிறைய வேலை எல்லாம் செய். நீங்க என்ன பேசியதை பார்த்தா இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியை சொன்ன மாதிரி இருக்கு. ஆமை மாமா, இதெல்லாம் இவ செய்துட்ட வேலைக்காரி. ஏம்ல நீ ஏதாவது கொண்டு வந்தியானா? ஏதோ வீட்டுல நிறைய கொடுத்து அனுப்பின மாதிரி பேசியா? எல்லாம் கொண்டு வரவா கூட இந்த காலத்துல எல்லாம் சொன்ன வேலையை செய்ய, ஒண்ணுமே போடாம வந்துகிட்டு இவா பேசிய பேச்சு. பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, என் வீட்டோளவை பத்தி ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது. சின்ன பொண்ணு நீங்க சும்மா இருங்க. உன சின்ன பொண்ணு என் வாயை மட்டும் மூடுங்க. உங்க அம்மிட்ட ஒன்னும் சொல்லிடாதுங்க. ஆமா, இவ பெரிய ரோசம் உள்ளவா, உடனே வாயை நீட்டிட்டு வந்துருவா. இங்க பாருங்க, உங்க அம்மா பேசுனதுல என் மனசு ரொம்ப உளைச்சலா இருக்கு. நான் 2 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, அம்மா அவ சின்ன பிள்ளை இல்லையாம்மா, கொஞ்சம் வளர வளர சரியாயிருவாம்மா. எது வளர வளரையா? இப்பவே அரபனை கலரத்துக்கு வளர்ந்தாச்சு, இன்னும் வளர வளரையா? கொஞ்ச நாள் போக போக மாறிடுவாம்மா. நீ போல அப்புறம் சரியாரு போல. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.